ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறைவார்த்தை. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய். சூப்பர் இல்லைங்க? ஒரு பிரைஸ் சொல்லாமா? பிரைஸ் சாபையும் வாழ்வையும் நன்மையும் தீமையும் நம்ம எதிரில் வச்சு நீ சூஸ் பண்ணுங்கிறார் பாருங்கள். காட் இஸ் கிரேட்டில். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய முடிவு தான் நமக்கே தெரியுமே. அதனால் ஆண்டவர் சொல்கிற மாதிரி உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிவேன்றார். உனக்கு என்ன தேவை என்பதும் எனக்கு தெரியுங்கிறார். ஏற்ற காலத்தில் நான் அருள்வேன்கிறார். அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடணுங்க. ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய திருவிழப்படி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடித்து இடைவிடாது ஜெபித்து எப்பவும் நன்றி கூறி வாழும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? நீ பலுகுவாய், உனக்கு உடமையாக கொள்ளும் நாட்டில் ஆசி வழங்குவார். ஆமென்.